ஹாய்லடா குயின்ஸ், நான் உங்கள் ஏஞ்சல். இன்றைக்கி நம்ம ஜிமினோட பொசசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் 5 தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஃபோன் ஒரு ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சேனல் அப்போது என்கிட்ட இல்லை. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, நியூவாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஜிமினோட ஒன் ஷாட் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, இந்த பொசசிவ் ஹஸ்பண்டோட லாஸ்ட் பார்ட் எதில் முடித்தோன்ட்டு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, ஓகேவா? சரிடா, லாஸ்ட்டு நம்ம எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. ஸோ ஜிமின் சொல்லியிருப்பா, நான் ஒரு பாட்டு போடுறேன்டி, நீ அப்படி அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவியான் அப்படின்னு சொல்லியிருப்பான். சரி அப்படின்ட்டு நீங்களுமே தூங்கியிருப்பீங்க அந்த பாட்டு கேட்டுகிட்டே. இதில் தாண்டா முடித்தோம். சரி, நம்ம இதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். இப்போது ஜிமின் அப்படியே நீங்கள் தூங்கின உடனே அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு அப்படியே ஆரமாக பார்க்குறாரு. அப்போது ஆரம், டேய் சரி அவன் தூங்கிட்டா, இப்போ என்ன பண்ண போகிறேனே அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜிமின் அப்படியே ஸ்லோ மோஷனில் ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். என்னப்பா என்ன திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படின்ட்டு அவனும் கேட்குறான். அப்போது ஜிமின், ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு வேலை ஆகணும், பண்ணுறியா அப்படின்ட்டு கேட்டிருப்பான். அப்போது ஜங்குக்கும் என்ன வேலை அப்படின்னு அவன் கேட்பான். பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பான். அப்போது பண்ணுறேன் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் விடவா போகிறீங்க அப்படின்ட்டு ஓகே சொல்லியிருப்பான். அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் அப்படியே ஜங்குக் மேலே கை போட்டுட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஜின்ஹயாங்க்கு அப்படியே சிக்னல் காட்டிட்டான். அவரும் சரி அப்படின்ட்டு அங்கேயே ஆரம் கூட அப்படின்னு பேசிகிட்ருக்காரு. இப்போது ஜிமின், டேய் ஒன்றும் இல்லைடா, அந்த பொண்ணு இருக்கால, எந்த பொண்ணு சொல்கிற நீ? டேய் அதான் நீ என்ன சொல்ல வரல, அதான் ஏஞ்சலோட அந்த எக்ஸ் க்ரஷ் இருக்காது. ஆமாம், இந்த ரஞ்சிதாவா? அவள் தான். அவளை கூப்பிட்டு வரியா? அவளை எதுக்கு? அவளெல்லாம் நல்லா கூப்பிட்டு வர முடியாது. எதுக்கு கேட்குற நீ? டேய் வேணும்டா, கூப்பிட்டு வாடா. வேணுமா? டேய் வேணும்னா கூப்பிட்டு வாடா, கொஞ்சம் பேசணும்டா. ஏதோ சொல்கிற, சரி கூப்பிட்டு வர. இல்லை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்கிறான். ஜிம்னா சரி அப்படின்ட்டு, சரி நீ இப்போயே போய் கூப்பிட்டு வா அப்படின்றான். இப்போவே வா? என்ன இப்போவே வா? நீ சொல்லிட்டேன்னு தானே சொன்னேன். இப்போயே கூப்பிட்டு வா, இப்போயே பேசணும் அவட்ட. என்ன பேச போகிறீங்க? டேய் கூப்பிட்டு வாடா, உன் வேலை அது மட்டும் தான்டா, மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பார்த்துக்குறீங்களா? அப்போ பிளானா? டேய் சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படியே சைலண்டாக போயிடுறான். ஜிம்முனுமே அப்படியே பார்த்துட்டே அப்படியே போயிடுறான். இப்போது ஜின்னா என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்ட்டு ஜின்னா என் கேட்குறாரு. அப்போ ஜின்னு சரிண்டா சொன்னான். எங்கே போனான்? ஆளுக்கானா? கூப்பிட்டு வர போயிருக்கேன். ஓ சரிடா, நீ உட்காருக்கா. இல்லை நீங்கள் உட்காருடா, நீ தான் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்த, ஒர்க் பார்த்துட்டு இருந்த, ரொம்ப இதுவாக இருக்கும், உட்கார், டயர்டாக இருக்கும், உட்கார் அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்ட்டு ஜிமினுமே உட்காந்துட்டான். இப்போது ஜங்குக்கு காலேஜுக்கு வரான். அப்போது அங்கே அப்படியே கேங்காக நின்று பேசிகிட்ருக்காங்க. என்னடா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே போய் பார்க்குறான். கேர்ள்ஸ் தான். என்னடா அப்படின்ட்டு போய் பார்க்குறான். அப்போது அதில் அந்த ரஞ்சிதா பொண்ணும் இருக்கா. ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படி இவளுக்கு தானே வந்தோம், என்னடா ஸ்டார்டிங்லேயே நான் பார்த்துட்டோமே, பரவாயில்ல அப்படின்ட்டு கூப்பிட்றான் கத்தி. ரஞ்சிதா அப்படின்னு கூப்பிட்றான். அவள் சடனாக திரும்பி பார்க்குறா, யார் அது அப்படின்ட்டு பார்த்தா ஜங்குக்கு அப்படியே வைட் ஏஜ் அப்படி ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவள் அவங்கள கிஸ் பண்ணதை அவள் பார்த்துருப்பாள். ஸோ அதனால பயந்து போய் ஜங்குக்கு பார்க்குறான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றான். நான் வரல அப்படின்றா அவள் பயத்தில். நான் எதுவும் பண்ண மாட்டேன் வா அப்படின்றாவ. ஐயோ வா இங்கே அப்படின்ட்டு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் ஜங்குக். எல்லா கேர்ள்ஸுமே பார்க்குறாங்க. பட் ஜங்குக் என்ன பண்ணுறேன்னா அப்படியே சடனாக திரும்பி பார்க்குறான் அந்த கேர்ள்ஸை. அவங்க பட்டுக்கு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரஞ்சிதா அப்படியே ஷாக்கில் அப்படியே வந்துட்டுருக்கா ஜங்குக் கூட. அப்போ ஜங்குக் கூப்பிட்டு வந்துட்டு,
இந்த மாதிரி அப்படின்ட்டு சொல்கிறான். ஏன்னா என்னை கூப்பிட்டாங்களா? இல்லை நான் வரமாட்டேன், என்னால் முடியாது அப்படின்றா. அப்போது இல்லை எனக்கு தெரியாது, நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், மரியாதை வாயை மூடிட்டு வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறான். அவள் கத்திகிட்டே வரா, என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே வரா. பட் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. அப்படி என்ன பண்ணுறான், அப்படி இழுத்துட்டு வரான். அப்போது அவளுமே வேறு வழி இல்லாமல் அப்படியே வந்து சைலண்டாக பின்னாடி போகிறா. அப்போது அப்படியே வந்து கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ரீச் ஆயாச்சு ஹாஸ்பிட்டல். இப்போது ஜிம்மன் ஆரம்பிக்கிட்ட பேசிகிட்ருக்கான். ஆமாயா, டேய் அவன் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவானா? எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்கான், அவன் கூப்பிட்டு வந்துடுவான் அப்படிங்கிற. ஆமாயா, அவன் கண்டிப்பாக கூப்பிட்டு வரலன்னா அவனுக்கு இருக்குது. சரி கூப்பிட்டு வந்துடுவான் அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் அப்படி கதை வந்துட்டு உள்ளே வரான். அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு. அப்போது ஜிமின் அப்படியே ஷாக்காகி பார்க்குறான், என்னடா அது சொன்ன மாதிரியே கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்ட்டு. அதிகமான ஷாக்கு. ஜின்னு அப்படி நார்மலாக தான் பார்க்குறாரு. அப்போது ஜிமின் அப்படியே வேகமாக வந்து அப்படி இழுத்துட்டு வெளியே வரான் ஜங்குக்கு. என்னடா ஒரு வார்த்தைக்கு சொன்னால் அவன் உண்மையிலே எடுத்துகிட்டு வந்துட்டான்ல. என்னது வார்த்தைக்கு சொன்னியா? நீ தாண்டா கூப்பிட்டு வர சொன்ன அப்படின்றான். அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே பார்க்குறான். சாரியா, என்னடா இப்படின்ட்ட, நீங்கள் கூப்பிட்டு வர சொல்லிட்டீங்க, என்ன நான் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்றான் ஜங்குக்கும். அப்போ ஜிமின் இப்போ நான் அவள் என்னன்னு சொல்லி அனுப்பிடுறதுன்னு தெரியலையே அப்படின்ட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி உள்ளே கூப்பிட்டு வரான். ஜங்குக்கு பார்த்தாலும் முழிச்சிட்டே உள்ளே வரான். அப்போது அவள் வந்து பார்க்குறா அவங்கள. நீங்கள் அப்படியே நல்லா தரையில் தூங்கிட்டுருக்கீங்க, பார்க்குறா, ட்ரிப்ஸ்லாம் ஏறிட்டுருக்கு பார்க்குறா. அப்படி பார்த்துட்டு அவளுக்கு எந்த எமோஷனுமே இல்லை. நீங்கள் ஏதோ பண்ணீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவளை அது வந்து அவளுக்குமே தெரியும், உங்களுக்கு வந்து அவளை பிடிச்சிருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியும் அவளுக்கும். பட் எந்த எமோஷனுமே காட்டலை நீங்கள் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு. அதை சின்ன ஆரம்பங்கள்லாம் பார்க்குறாங்க, எதுவும் இப்படி கண்டுக்கலை, விட்டுட்டாங்க. அப்படி ஜெகோ கூட்டு உள்ள வந்துட்டு நீ தானே அது? ஆமாம் நான் தான். நீங்கள் எனக்கு காலையில் பார்த்தீங்களே? ஆமாம்ல, நீ தானே மாட்டி விட்ட அவளை அப்படின்னு அவள் அப்படியே முழிக்கிறா. ஜிம்மன் அப்படி பார்த்து அவளை முறைக்கிறான். பிகாஸ் அவள் சொல்லி தானே ஜிம்மன் அவங்கள அந்த மாதிரி ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ அந்த டென்ஷனில் அவளை முறைக்கிறாங்க நல்லா ஜிம்மன். அதை ஹயாங்ஸ் 2 பேருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சின்ன வந்து அப்படி காம் பண்ணுறாரு. அவன் வந்து பொண்ணு வேணாம், இவன் பரவாயில்ல, இவன் பொண்டாட்டி, ஆனால் அவன் அப்படி கிடையாது, அவன் வேற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு மேலே கையை வச்சா என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். ஆனால் அவள் எப்படி நம்ம சொல்லலாம், நான் இவ்வளோ டென்ஷனான பர்சன் அவளுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவளுக்கும் இல்லை எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது அவள் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம்? என்கிட்ட வந்து பொறுமையாக ஏதாவது சொல்லியிருக்கணும், இல்லை வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம். அப்படியே டேரெக்டாக வந்து இப்படி சொல்கிறாங்க, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ட்டு ஜிம்மின் அப்படியே கோவமாக பேசிகிட்ருக்காங்க. அதை அவளுமே பார்க்குறாங்க. ஜின்னா அவனுக்கு நல்லாவே தெரியுது அவர் செம்ம கோவத்தில் இருக்கான் அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போது அந்த பொண்ணு, எதுக்கு எனக்கு கூப்பிட்டீங்க, ஏதோ பேசணும் அப்படின்ட்டு இவர் கூப்பிட்டு வந்தார், இங்கே வந்து நிப்பாட்டினீங்க, என்ன ப்ராப்ளம், இவங்க யார் அப்படின்னு கேட்குற. ஒன்றும் தெரியாத மாதிரி ஜிம்மனுக்கு சமகம் வந்துடுது. என்னடி நினச்சிட்ருக்கா அப்படின்ட்டு நான் பக்கத்தில் போகிறான். அப்போது ஓடலை வந்துட்டு என்னடா பண்ணுற அப்படின்ட்டு கேட்குறாரு. அவங்க பாருங்கள் யார் இதுன்னு கேட்குறான் அவள் அப்படின்ட்டு நான் கத்துறான் ஜிம்மன். நீங்கள் அப்படி லைட்டாக ஹேண்டை மட்டும் அசைக்கிறீங்க. அதை வந்து ஜங்குக் பார்த்துட்டு அவன் முடிச்சிட போகிறான்டா, அவங்க பாரு அவன் கையை அசைது, கத்தாத அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அப்போது ஜிம்மன் இப்படி சடனாக அவங்க கையை பார்க்குறான். பார்த்தா லைட்டாக வந்து ஷேக் பண்ணியிருப்பீங்க. ஜிம்மன் கவனிச்சுட்டு அப்படி சைலண்ட் ஆகிடுறான். ஆனால் அவனுக்கு செம்ம கோபமாக வருது. பிகாஸ் அவளுக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். அவன் வந்து இப்படி சொல்லவும் செம்மையாக கோவம் வருது ஜிம்மனுக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறான். பிகாஸ் சத்தம் போட்டால் நீங்களும் எந்திரிச்சிருவீங்க.
வேறு எதுவுமே பண்ண முடியாமல் அப்படியே ஜிம்மின் அப்படியே நிற்கிறான் ரொம்ப சைலண்டாக. அப்படியே 1 மினிட் அந்த சைலண்ட் அப்படியே கீப்பப் ஆகுது. அப்படியே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜிம்மன், டேய் இப்போ பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிடுச்சு விடு, இப்போது திருப்பி அதை ரிமைண்ட் பண்ணி நீ டென்ஷன் ஆகாத ப்ளீஸ் அப்படின்ட்டு ஹயாங் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. ஜிம்மனுமே ஹயாங் அப்படி சொல்கிறத பார்த்துட்டு சரி அப்படின்ட்டுன்னு விட்டுட்டு அப்படியே போய் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நீங்கள் லைட்டாக திருப்பி ஹேண்டை ஷேக் பண்ணுறீங்க. ஜிம்மன் அவங்க கையை பொறுமையாக எடுத்து அவன் கைக்குள்ளே வச்சுட்டு அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் முடிக்க போகிறீங்களா அப்படின்னு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஃபீல் ஆகுது, என்ன தான் படுத்து தூங்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு லைட்டாக ஃபீல் ஆகுது, யாரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் அப்போது வந்து அப்படியே பொறுமையாக வந்து கண்ணை திறக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே ஒயிட் ஐஸில் அப்படியே உங்களை பார்க்குறான். கொண்டுட்டி அப்படின்றான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மன் அப்படி பொறுமையாக பார்க்குறீங்க. ஜிம்னா அப்படின்றீங்க. என்னடி எதாவது வேணுமா? எதாவது வேணுமாடி? தண்ணி வேணுமா? ஜிம்மன் வேணா இருக்கட்டும், என்ன சும்மா உட்காரவே. என்ன இல்லை ஜிம்மன் என்ன உட்காரவே அப்படின்றீங்க. உங்களால் பேசவே முடியல, செம்ம தூக்க கலக்கத்தில் இருப்பீங்க, டயர்டாகவுமே இருக்குது. அப்படியே சரி அப்படின்ட்டு ஜிம்மன் வந்து என்ன பண்ணுறேன்னா அப்படியே பொறுமையாக வந்து வேகமாக அவங்கள வந்து அப்படி உட்கார வைக்கிறான் சாஞ்ச மாதிரி. அப்படியே ஜிம்மில் அவங்களே கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அப்படியே வந்து பார்த்துட்ருக்காரு என்ன நடக்குது அப்படின்னு, நடக்க போகுது அப்படின்னு அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜங்குக்கு அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கா, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறா அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் நிற்கிறாங்களே யார் அது அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவள் நிற்கிறா. அவளை பார்த்துட்டு அவங்களுக்கு செம்ம கோவம் வருது. அப்படியே வந்து டக்குன்னு திரும்பிடுறீங்க. ஜீவன் பொறுமடி, என்ன அப்படின்னு கேட்குறா. என்னாச்சு அவள் எதுக்கு இங்கே வந்தா? அவளை இங்கேருந்து போக சொல்லு. எதுக்கு அவள் இங்கே வந்தா? நீ தான் கூப்பிட்டு வந்தியா? ஒவ்வொரு தானே இது அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க நல்லா. ஜீவன் உண்மையில அப்படின்ட்டு எந்திரிச்சு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே காம் பண்ணுறாங்க. ஒன்றும் விடு நீ நான் தாண்டி கூப்பிட்டு வந்தேன், தெரியாமல் கூப்பிட்டு சரிடி விட்ரி, ஏண்டி இப்படி கத்திட்டுருக்கா அப்படின்றான். ஜிம்மன் அவனை போக சொல்லு. அவள் எதுக்கு இங்கே வந்தான்? மயிர் எதுக்கு இங்கே வந்தான்? கிளம்ப சொல்லல, ஜங்கு போட்டு போ ஜங்குக்கு அவளா அப்படின்ட்டு கத்திகிட்ருக்கீங்க ஜங்குக்கு பார்த்து. அப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜிம்மன் அப்படியே கண்ணை காட்டுறான். அவனுமே சரி அப்படின்ட்டு அந்த பொண்ணை அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிடுறான். அவள் கத்துறா, எதுக்கு இப்போ எனக்கு வெளியே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டு, மூடிட்டு வா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படி வெளியே கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ நீனே போய்க்கோ, டைம் ஆச்சு, ஒர்க் இருக்குது உள்ள அப்படின்ட்டு வரான். அப்போது அந்த பொண்ணு கற்றுது, என்ன நினச்சிட்ருக்கீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டு வரலீங்க, அப்போ நீங்கள் தானே கூப்பிட்டு போய் விடணும் அப்படின்றா. அப்படின்ட்டு திரும்புகிறான். சரி நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு சைலண்டாக அப்படி திரும்பி கிளம்பிட்டா. ஜங்குக்குமே சரி அப்படின்ட்டு அப்படியே வரான். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே வந்து செம்ம கோவத்தில் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு கோவம் வந்து அழுக வரும், அப்படியே வந்து கண்ணிலேருந்து ட்ராப்ஸ் ஆகுது டியர்ஸ். அப்போ ஜிம்மின் அதை பார்த்துட்டு ஒயிட் பண்ணி விடுறான். அப்போ நீங்களுமே ஜிம்மின் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்னா சொல்லுடி, எதுக்கு அதுக்குள்ளே கூப்பிட்டு வந்துருக்கீங்க? ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னு சிரிக்கிறீங்க. என்னடி சிரிக்கிறீங்க? எதுக்கு அப்படியே கூப்பிட்டு வந்துச்சு? ஏன்னு இப்படி இருக்கா அப்படின்ட்டு சிரிச்சுட்டே கேட்குறீங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது ஜிம்னு நினச்சா. பிகாஸ் உங்களுக்காண்டி நம்ம எல்லாம் பண்ணுறதை நினச்சி உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. அப்படி கேட்டுகிட்டே கோவத்தில் தான் இருக்கீங்க, பட் ஜிமினோட அந்த டாபிக் வந்தோடனே செம்ம சிரிப்பு வருது உங்களுக்கு. அப்படியே சிரிச்சுட்டே கேட்குங்க. ஜிமினா எதுக்கு நீ இப்படி இருக்க? இல்லை எனக்கு புரியல, ஏன் நீ மேலே இவ்வளோ கேரிங்காக இருக்க? லவ்வபுரா எனக்கு புரியல. எப்படாட்டி உன்னை பிடிச்சதாண்டி தாண்டி உன்னை கட்டிக்கிட்டேன், வேறு அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் அப்படியே ஷையில் அப்படியே ஃபேஸை ஹைட் பண்ணிவிட்டு சிரிக்கிறான். ஜிமின் வேறு எப்படியே நீ மட்டும் கட்டியிருந்தாலும் வச்சுருவேன், சத்தியமாக சொல்கிறேன், என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றீங்க. அப்போ ஜிமின் அப்படியா சரிடி விடு, நான் அப்போல்லாம் போக மாட்டேன்
போக மாட்டியா? இல்லடி, நான் அப்போலாம் பண்ண உன்னை தானே கட்டிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன? ஓ, இதுக்கப்புறம் நீ லூசு மாதிரி பேசுறடி மயிறு. நீ தாண்டி எனக்கு எப்போவுமே பொண்டாட்டி, நீ மட்டும்தான், ஓகேவா அப்படின்றான். நீங்களுமே நான் சொல்லிகிட்ருக்கேன், நீ என்ன அப்படி பத்து பத்து முடிச்சிட்ருக்கா? நீ சொல்லு, என்ன சொல்லணும் என் புருஷனுக்கு? என் குட்டிக்கு என்ன சொல்லணும்? இல்லடி, அவள் தானா? சோ என் செல்ல குட்டிக்கு என்ன வேணும்? என் குட்டி பாப்பாவுக்கு என்ன வேணும்? என் பாப்பாவுக்கு என்ன வேணும்? என் புருஷனுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கொஞ்சிட்ருக்கீங்க. அவனை புரி அவன் சீக்ஸை அப்படி கிள்ளிகிட்டே கொஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஆரம் ஜங்குக் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே அவங்க சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேர் அவங்க நிற்கிறத கண்டுக்கவே இல்லை. ஐ மீன் ஃபர்கெட் பண்ணிட்டீங்க, மறந்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இப்படி கொஞ்சிட்ருக்கீங்களா? அவங்க 3 பேருமே அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நீங்கள் என்ன சிரிப்பு சவுண்டு கேட்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ தான் அவங்க 3 பேர் நிற்கிறது ஞாபகம் வருது. அப்படியே உங்கள் ஃபேஸை ஹைட் பண்ணிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறீங்க ஷைல. ஜிம்மன், ஐயோ இதை மறந்துட்டோமே நம்ம அப்படின்னு அவனுமே ஹைட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறான். அப்போது அவங்க 3 பேருமே என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அவங்களுக்கு ஷை தாங்க முடியாமல் அப்படியே படுத்துடுறீங்க வேகமாக. பொறுமடி அப்படின்னு ஜிம்மன் சிரிச்சுட்டு சொல்கிறான். நீங்களும் ஜிம்மன் ஜிம்மன் அப்படின்ட்டு படுத்துட்டீங்க. அப்படியே ஒரு இழுத்து ஊற்றிட்டு அப்படி தூங்கிடுறீங்க. அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு தூங்கிடுறீங்க. ஜிம்மன் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். சிரிப்பு அடக்கவே முடியல. அவன் அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். மற்றவங்களுமே அப்படி தான். அப்போது ஆரம் ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அப்படி என்ன திரும்பி பார்க்குறாங்க, யார் அது அப்படின்ட்டு பார்த்தா ஆரம்க்கு தான். அப்படியே ஆரம் 1 மினிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு கால் பேச. அப்படியே ஹலோ யார்? நான் தான் சோல் பேசுகிறேன் அப்படின்னவோ, சோல் சொல்லுமா, என்னாச்சு திடீர்னு கால்லாம்? அண்ணா, இது என் புது நம்பர். அந்த நம்பர் யூஸ் ஆக மாட்டேன்து, ஒர்க் ஆக மாட்டேன்து. அதனால் நான் புது நம்பர் வாங்கிட்டேன். அதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணேன் அப்படின்றா. அப்போது ஆரம்பமே ஓ சரிம்மா அப்படின்றா. ஜிம்மின் யார் அது கால் அப்படின்ட்டுன்னு அப்படியே வெளியே பார்க்குறான். பார்த்தா போட்டு பேசிகிட்ருக்காரு. அவர் யாருக்கிட்டையுமே அந்த மாதிரி பேச மாட்டார். அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அப்படி பார்த்துட்ருக்கான் ஜிம்மனை. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்குறான். அப்போது ஆரம்பமே சரிம்மா அண்ணா, நான் அங்கே வரட்டுமா? இங்கே வீட்டில் நான் தனியாக தான் இருக்கேன், ஸோ நான் வரலாமா அப்படின்னு கேட்குறா. அப்போது ஆரம் அண்ணா இல்லை, நான் அப்புறமா வரவா, ஒர்க்கில் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. இல்லை நான் ஃப்ரீயாக தான் இருக்கவா அப்படின்றாரு. அப்போது சரி அப்படின்ட்டுன்னு அந்த பொண்ணுமே கிளம்புது. அங்கேருந்து ஆரம் அப்படியே காலை கட் பண்ணிட்டு அப்படி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜிம்மினு காதை அப்படி காதில் கையை வச்சுட்டு அப்படி கேட்டுட்ருக்கான். காலை கட் பண்ணிட்டாங்க, அதுவுமே தெரியாமல் அப்படியே வச்சுட்டு நிற்கிறான். என்ன சைலண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தா ஆரம் அப்படியே மறைச்சி பார்த்துட்ருக்காரு. என்ன யார் அது மாப்போடலாம் பேசுகிறீங்க டேய் அப்படின்றாரு. இல்லையா சொல்லுங்க யார் அப்படின்னவும், அதுவா உள்ளவா சொல்கிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவங்க சொல்லுங்கள் அவங்க யார் இது அப்படின்றான். அப்போது அவங்க அப்படியே என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. டேய் அது ஒன்றும் இல்லை, அது என் தங்கச்சி தான்டா. என்னது தங்கச்சியா? என்னது ஏன்டா அப்படி கத்துற? தங்கச்சி எப்போ தங்கச்சி? டேய் கத்தாதா ப்ளீஸ்டா அப்படின்னு ஆரம்பி சொல்கிறாரு. என்ன சொல்லவே இல்லை அப்படின்றான். டே ஒன்றும் இல்லைடா, அது எப்படி சொல்கிறது, அவள் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தா. அவள் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு செக் பண்ணுறதுக்கு வந்திருந்தா. அப்போ நான் அவளை பார்த்தேன். அவள் ரொம்ப லோன்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் போய் பேசினேன். அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே பிரதர் அண்ட் சிஸ்டர் ஆகிட்டோம். அதான்டா, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் அவள் எப்படி சொல்கிறது, கூட பிறந்த தங்கச்சி மேலே தான்டா அவள் எனக்கு
அப்படின்னு ஆரம் கண்கலங்கிட்டே சொல்கிறாரு. ஜிமினுமே ஐயா ஐயா நான் வந்து யாருன்னு தான் கேட்டேன், நீங்கள் ஏன் அழுவுறீங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைடா ஆனந்த கண்ணீர்டா எனக்கு அப்படின்ட்டு நல்லா சிரிக்கிறாங்க. எல்லாருமே கேட்குற மாதிரி தான் சொல்லிகிட்ருப்பாரு. ஸோ எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்களுமே அப்படியே யார் அது அப்படின்னு அப்படியே எந்திரிச்சு உட்காடுறீங்க. ஏன்னா சிரிக்கிற சவுண்ட் கேட்குதே அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அப்போது ஆரம் சடனாக அவங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் நம்ம எதனால் படுத்தோம் அப்படின்னு ரீமைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நான் வந்து நம்ம ஷையில் தானே படுத்தோம் அப்படின்னு அப்படியே கீழே குனிஞ்சிடுறீங்க. அப்போ ஆரம் அதை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சாடாவா அப்படின்னும் ஜிம்முமே அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. வந்து என்னடி என்னாச்சு? ஒன்றும் இல்லை, சிரிக்கிற சவுண்டு கேட்டுச்சு, அதான் எந்திரிச்சு உட்காந்து அப்படின்றீங்க. அப்போது அவனை சரி அப்படின்ட்டு அப்படியே சும்மா அப்படி பேசிகிட்ருக்கீங்க. யாரோ டோரை நாக் பண்ணுறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னவும் அவங்க வந்து உள்ளே வராங்க. பார்த்தா அந்த சோல் பொண்ணு தான் அப்படியே வந்து உள்ளே வரா. ஆரம் அப்படியே ஓடி போய் அப்படியே ஷோல்டரில் கை போட்டுக்கிறாரு. அவளுமே இப்படி சிரிச்சுட்டே பேசிகிட்டே வரா உள்ள. நீங்கள் திருத்தணும் முடிச்சுட்டே பார்த்துட்ருக்கீங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு. ஜீவன் அப்படியே பார்க்குறீங்க. ஜீவன் அப்படியே விங்க் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க அந்த பொண்ணை. அப்போது ஆரம் அப்படியே அவங்க எல்லாருக்குமே நடுவில் கூப்பிட்டு வந்துட்டு இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. இவதான் சோல். ஆக்சுவலி இவன் சிஸ்டர் மாதின்றதை விட சிஸ்டர்னே சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்றாரு. ஓ அப்படின்னு நீங்கள் அப்படியே கோரஸாக இழுக்கிறீங்க. என்னம்மா ஓ அப்படின்னு ஆரம் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை யாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அந்த பொண்ணு அப்படியே பார்க்கணும் ஸ்டைல் அப்படின்னு நின்றுட்டுருக்கா. ஓய் சோல் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவளுமே அப்படியே எடுக்கணும் திரும்பி பார்க்குறா. அப்படி நீங்கள் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிடுங்க. ஜிமின் அப்படியே பார்த்துட்டு சரி அப்படின்னு எந்திரிச்சிடலாம். ஜிமின் எந்திரிச்ச இடத்துலேருந்து அவள் போய் உட்காந்துக்கிறா. சோல் அப்போ நீங்கள் வந்து அப்படியே சோலா ஆமாம் சரி இப்போ நீ காலேஜா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை ஜாப் தேடிட்டுருக்கேன். வாட் ஜாப் தேடிட்டுருக்கியா? ஏன் இல்லை கேட அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன் அவனுக்கு அக்காடி அப்படின்னவும் சோல் அப்படி பட்டார்னவங்களை திரும்பி பார்க்குறா. பிகாஸ் நீங்கள் கூப்பிட்டதே சோல்னு தான் கூப்பிட்ருப்பீங்க. நீங்கள் அப்படி நார்மல் ஃப்ரெண்ட்லி டைப்புன்றதால அப்படி கூப்பிட்ருப்பீங்க. அப்படி வெடுக்குன்னு திரும்பி பார்க்கவும் ஐயோ சாரி நான் சோல்னு கூப்பிட்டேன். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நீ அப்படியே கூப்பிட்டு நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கா அப்படின்ட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிச்சிடுறீங்க ரெண்டு பேரும். அதை எல்லாருமே அப்படியே ஒயிட் ஐஸில் பார்க்குறாங்க. பிகாஸ் அவள் வந்த உடனே அவங்கக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அதில் அவங்க அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. யார்கிட்டையுமே பேசியிருக்க மாட்டா, ஷைல் அப்படியே நின்றுட்டு இருந்திருப்பா. பட் நீங்கள் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் எல்லாருக்கும் தெரியுது, ஆஹா சரிதான் அப்போ சடனாக இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அட்ராக்டிவ் போலையே அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறான் மண்டையை தேய்ச்சிட்டு. அப்போ ஜிமின் அப்படியே படார்னு திரும்பி பார்க்குறான். அப்போ ஜங்குக்கு அப்படி டக்குன்னு கீழே குனிஞ்சிடுறான். டே மவனே இருடா பார்த்துக்கிறவனா ஹயா நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க அப்படின்னுவோம். டே இவனா அப்படின்னு ஜிமின் கிச்ச மூட்டுறான் ஜங்குக்கு. அப்போ உண்மையாக ஹயா விடுங்க வலிக்குதா டே பூசணும்டா ஆனால் எனக்கு வலிக்குதே அப்படின்னுவோம். அதை சொன்ன கெட்டவனே அப்படின்ட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஓகேடா குயின்ஸ், நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்எஃப்எஃப் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க, ஓகேவா? அண்ட் தென் சொல்லணும்னு நினச்சேன், ஃபோன் வந்து மிடலில் ரீசெட் ஆகிடுச்சு. அதனால் வந்து இந்த சேனல் வந்து என்கிட்ட அப்போது இல்லை. அதனால் நான் வந்து செகண்ட் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அண்ட் தென் நான் அதில் ஜிமின் ஒன் ஷாட் போட்டிருப்பேன்டா, செக் பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் அப்டேட்ஸ்லாம் கொடுப்பேன். நான் மட்டும் இல்லை, அதில் என் பார்ட்னருமே இருப்பாங்க. அவங்களுமே வந்து அப்டேட்ஸ்லாம் கொடுப்பாங்க. அண்ட் தென் அவங்க வந்து அவங்களோட சேனல் லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன், ஓகேவா? அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த ஷார்ட்ஸ் வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா, அவங்களுமே தான் நான்
அப்டேட்லாம் கொடுப்பாங்க வாட்ஸ்அப் சேனலில். ஸோ அவங்களுமே கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன். நான் வந்து எஃப்எஃப் அந்த மாதிரி, அவங்க வந்து ஷார்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகேவா? ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுவோம் 2 பேருக்குமே. ஓகேவா? பாய். லவ் யூ ஆல் குயின்ஸ்.